ஒண்ணு நான் இந்த ஆபீஸ்ல இருக்கணும், இல்ல அவனை இந்த ஆபீஸை விட்டு விரட்டி அடிக்கணும். சீனியர் மேனேஜர்னா எனக்கு என்ன எடுத்தறிஞ்சு பேசுறான். என்னமா கத்துறான்? கௌரி வேற பாத்துட்டா. எல்லா ஸ்டாப்புக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தினானே இவனை. இதுக்கு மேல அசிங்கப்படுத்தினாதான் இங்க மனசு ஆறும். என்ன தப்பு பண்ணிட்டப்ப 1 hour லேட்டா வந்துட்டேன், இதுக்கு போய் சஸ்பெண்ட் பண்றேன்றான். நான் இதே ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா 10 வருஷமா வேலை செய்யறேன். இவன் சீனியர் மேனேஜரா வந்து இன்னும் 1 வருஷம் ஆகல, அதுக்குள்ள நாட்டாம பண்றான். சீனியர் மேனேஜர்னா இன்னும் கொக்கா? ஏய், உன் இடத்துக்கு நான் 2 வருஷத்துல வந்துருவேன்டா. அதுக்குள்ள நீ சர்வீஸ் முடிச்சுட்டே போயிருவ. ஃபேமாலி இப்ப நீங்க நானும் பாத்துடலாம்டா. ஹலோ ஹலோ சுதா, சொல்லுடாமா. சாரி டியர், காலையில டென்ஷன்ல நம்ம ரொம்ப கோவமா பேசிட்டேன். அச்சோ, பரவாயில்ல விடுங்க, நான் ஒண்ணும் பெருசா நினைக்கல. கோபத்துல சுந்தர், ஜஸ்ட் வெயிட் ப்ளீஸ் சிட் டவுன். கோபத்துல உங்கள்கிட்ட சொல்லாமே வந்துட்டேன்னா அதான் மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது. எனக்கும் ஒரு மாதிரியாவே இருந்துச்சுங்க. நீங்க வேற டென்ஷன்ல கார் ஓட்டிட்டு போனீங்களா, அதே கவலையா இருந்துச்சுங்க. காலையில டிஃபன் பண்ணாலும் உட்காந்த திடீர்னு எம்டிட்டு இருந்து காலு அட்டன் பண்ண மனுஷன் கண்ணா பின்ன கத்துறாரு. அதனாலதான் சாப்பிடாம கூட வந்துட்டேன். நீங்க சாப்பிடாம போயிட்டீங்களா? எனக்கும் சாப்பிடவே பிடிக்கலைங்க. நீங்க வேற பசி தாங்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேன்டீன் போயிட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வாங்க. நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு தாங்க பதட்டம் ஆயிடும். இந்த 2 மாசமா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கா. ஸ்டாஃப்ஸுங்கள ஒர்க்கர்ஸ சரியா வேலை வாங்க தெரியலன்னு என்ன பச்சையா திட்டுறாரு. அடிக்கடி உங்க எம்டி நல்ல மனுஷன் சொல்லுவீங்களே, ஏன் இப்படி சத்தம் போட்டாருன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் சரியா காட்டலைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயான்னு உரிமையில பேசிட்டாரு. சரி விடுங்க, அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேலைன்னா அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது, என்னை விட சின்ன பையன், எம்டி கம் சேர்மன் அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. நம்ம பையன் பொண்ணு படிப்பு முடியட்டுமேனு பல்ல கடிச்சிட்டு தான் வேலை செய்யறேன். சரி விடு, ஒர்க் ஆகலின்னு அவருக்கு டென்ஷன், இந்த எம்டினால டிராபிக்ல டென்ஷன், ஆபீஸ்க்கு வந்தா 2 ஸ்டாஃப்ஸுங்க லேட்டா வந்துட்டாங்கன்னு அவங்கள வேற கண்ணா பண்ணான்னு திட்டேன். உங்க டென்ஷன் எதானாலும் என்கிட்ட காமிங்க, ரோட்லயோ ஆபீஸ்லயோ காட்டாதீங்க. உங்க குணம் என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும். சரி, மாத்திரை போட்டீங்களா? டென்ஷன்ல பிபி மாத்திரை கூட போட மறந்துட்டேன். உங்களுக்கு சுகர் வேற செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மாத்திரை போடுங்க. ஓகே, இப்ப நார்மலா தான் இருக்கு. உங்க 3 பேருக்கு உங்களோட யாருமே இருக்காங்க? காலையில நீங்க டென்ஷன் ஆனதை பார்த்து பிரதீஷா தான் ரொம்ப பயந்துட்டான். உங்ககிட்ட பேசுனதும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. சரி, யாரோ உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு, யாருங்க? பக்கத்துலயா? நம்ம அசிஸ்டன்ட் தான், ரொம்ப தங்கமான பையன். சரி வைக்கிறேன். சரிங்க, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. பையன் அமரன் மூவி போகணும்னு சொல்லியிருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரியா? சொல்லுங்க சுந்தர், நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். சாரி, எம்டி எங்கிட்ட காட்டுற டென்ஷன்ல அதை உங்ககிட்ட காட்டிட்டேன். பரவாயில்ல சார், ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், காலையில நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்களா, அதான் பாத்துட்டு போலாம வந்தேன் சார். சார் காப்பி ஏதாவது சாப்பிடுங்க சார். ஓகே, சாப்பிடுவோமே. பாபுடைய சாரி சொன்னு சொல்லுங்க. ஆபீஸ்னா அப்படி இப்படிதான் இருக்கும், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தேங்க்யூ. டென்ஷனா இருக்கும்போது ஒரு காஃபி சாப்பிட்டா ரிலாக்ஸா இருக்குல்ல.
கல்யாணம் 23 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்கள நம்ம போய் பார்க்கல. இப்ப நம்ம பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்கங்க. எங்க அப்பா சமாதானம் ஆயிட்டாரு தெரிஞ்சிருந்தா என்னை வீட்டுக்கு அனுப்பி நகை வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா என்ன தொல்லை பண்ணிட்டு இருப்பீங்க. அதனாலதான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பயந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா சர்ப்ரைஸ்.